மத்திய அரசின் உயிர் காப்பீடு, பயிர் காப்பீடு திட்டங்களை தமிழக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள தொட்டிப்பாளையத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர்கள் கவனம் முழுவதும் உதயநிதி குறித்தே இருப்பதாக குறை கூறினார். மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு பெண் குழந்தைகளுக்காக இந்த காப்பீடு திட்டம் என்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பயிர் காப்பீடு திட்டம், 70 வயதிற்கு மேற்புள்ளவர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம். ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள் நேரடியாக நம்ம தமிழகத்திற்கு பலன் தர வேண்டும். தமிழக மக்களுக்கு நீங்க அவங்களோட ஒற்றை நோக்கம் உதயநிதியில தான் இருக்கு, வேற எதுலையும் இல்லை. அரசு நிலங்களை முறைகேடான வகையில் தனிநபர்களுக்கு உட்பிரிவு செய்து பட்டா வழங்கியது தொடர்பான வழக்கில் தொடர்புடைய சூலூர் நில அளவையாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழக அரசு உத்தரவின் பேரில் சென்னை மற்றும் கோவையில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் லோகநாதனின் சகோதரருக்கு நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மூத்த மருத்துவர்களின் அனுபவத்துடன் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் இளம் மருத்துவர்கள் மருத்துவத்துறையில் கண்டுபிடிப்புகளை கொண்டுவர வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ரொம்பவே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மருத்துவத்துல எவ்வளவு முன்னேற்றம் வருதோ அதை வரவேற்கணும். குறிப்பா ஆராய்ச்சி போன்றவருக்கு இன்னும் வரவேற்கணும். கோவை துடியலூர் அருகே விகேவி நகர் வள்ளிமுருகன் கலைக்குழுவினரின் வள்ளிக்கும்மி மற்றும் திருக்குறள் கும்மி 78வது அரங்கேற்ற விழா நடைபெற்றது. 250க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஒரே மாதிரியான உடை அணிந்து கும்மி ஆடினர். தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் கல்வி நிறுவனங்கள் கற்றுத்தருவதன் மூலம் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கலாம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நிறுவப்பட்ட பாலமுருகன் அடிமை சுவாமிகள் உருவ சிலையை திறந்து வைத்த அவர் அங்கு நிறுவப்பட்டுள்ள 40 அடி உயர முருகர் சிலை முன் நின்று வணங்கினார். குடும்பங்கள்ல சொல்ல வேண்டியது என்ன, நீ எவ்வளவு படிச்சு என்ன ஆனாலும் கூட ஒரு மனசுல நீ அந்த அழுத்தத்தை எடுத்துக்கிறதுக்கான உள் சக்தி உங்ககிட்ட இருக்கணும். அந்த உள் சக்தி உனக்கு வரணும்னா தெய்வீகம் மூலமா தான் வர முடியும். இறைவனை நம்பு, இறைவனை கிருபை நம்மளுக்கு இருக்கணும், இறைவனை நாடு, அந்த நல்வழக்கங்களை கற்றுக்கோங்க. இதன் மூலமா தான் உன் ஆத்ம சக்தி வளரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நம்ம தெய்வீகத்தையும் எடுத்துட்டு வரணும், ஆன்மீகத்தையும் எடுத்துட்டு வரணும். அப்பதான் நம்ம பிள்ளைகள் படிச்சு வெளியில வரும்போது அவங்களுக்கு அந்த உள் சக்தி, இன்னர் ஸ்ட்ரென்த் வளரும். கொடைக்கானல் அருகே கிலாவரை கிராமத்தில் செருப்பன் ஓடை வாய்க்கால் 2 அடி ஆழத்தில் உள்வாங்கி சுமார் 300 அடி தூரத்திற்கு பூமியில் திடீர் பிளவு ஏற்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் வாய்க்காலில் பிளவு ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் வதந்தி பரவியது. இதுகுறித்து கொடைக்கானல் வானிலை மையத்தின் ஆராய்ச்சியாளர் ராஜலிங்கம் கூறுகையில், தமிழகத்தில் கொடைக்கானல் நிலப்பகுதி உட்பட எந்த இடத்திலும் நில அதிர்வு பதிவாகவில்லை என்றார். ஈரோட்டில் நகைக்கடையில் தவறவிடப்பட்ட 15,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஜோடி வைரத்தோட்டை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தேடி கண்டுபிடித்து கொடுத்தனர். கடை உரிமையாளரான ராஜா நகை இருப்பு குறித்து ஆய்வு செய்தபோது ஒரு வைரத்தோடு கணக்கில் வராதது தெரியவந்தது. கடையில் இருந்து மாநகராட்சி பணியாளர்கள் சேகரித்து சென்ற குப்பையில் வைரத்தோடு தவறி விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வெண்டிபாளையம் குப்பை கிடங்கில் தேடியதில் குப்பையோடு குப்பையாக கிடந்த வைரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 419 பயனாளிகளுக்கு 5,75,00,000 ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டா, பயிர்க்கடன், மகளிர் சுய உதவிக்கடன் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார். முன்னதாக 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் அலமேடு பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம், விடியரசம்பாளையம் தொடக்க பள்ளிக்கும் கூடுதல் வகுப்பறைகளை அவர் திறந்து வைத்தார்.
நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர் சரவணகுமார் பேருந்தில் கடந்த 7000 ரூபாயை பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மாணவரின் நேர்மையை காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் பாராட்டி பாட்டு பாடியது சமூக வலைதளத்தில் பரவியது. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். நான் தந்த அன்பிற்கும் தாய் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். புதுச்சேரியில் ஒரே நாளில் 70க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அவர்களில் சிலருக்கு மலேரியா, டெங்கு, சிக்குன்குனியா காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்சி அருகே திருவானைக்காவல் பகுதியில் தள்ளுவண்டியில் பிரியாணி கடை நடத்தி வரும் விக்னேஷ் என்பவர் தமது கடையை போலீஸ் அப்புறப்படுத்தியதாக ரகளையில் ஈடுபட்டு போலீஸ் வாகனத்தை அடித்து நொறுக்கினார். கஞ்சா போதையில் இருந்த அவர் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரையும் தாக்க முயன்றதால் அவரை போலீசார் கைது செய்தனர். அரசு மதுபான கடை அருகே மாலை 6 மணி முதல் வியாபாரம் செய்து வந்த நிலையில் அதிக வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுவதாக கூறி கடையை போலீசார் அப்புறப்படுத்தினர். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையாகவே இருக்கட்டும் என்றும் என்னையும் பாடகி கெனிஷாவையும் தவறாக பேச வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்ட நடிகர் ஜெயம் ரவி பல பேருக்கு உதவ வேண்டும் என்பதுதான் தங்கள் இருவரின் நோக்கம். அதை யாரும் கெடுக்காதீர்கள், கெடுக்கவும் முடியாது என்றார். பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இருக்காது. ஆனால் அவங்களும் ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க.